ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புக்ஸ் இன் தமிழ். இன்னைக்கு நாம புக்ஸ் இன் தமிழ்ல த பவர் ஆஃப் ஹேபிட் அப்படின்னு சார்ல்ஸ் டஹிக், ஐ ஹோப் ஐம் ப்ரொனவுன்சிங் இட் ரைட், எழுதின ஒரு புத்தகத்தோடைய சுருக்கமும் விளக்கமும் அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம எப்பவுமே யோசிச்சு செயல்பட்டாதான் வெற்றியாளராக ஆக முடியும் அப்படின்னு நினைக்கணும் இல்லையா? ஆனா இந்த புத்தகத்தோட மைய கருத்து என்னன்னா, நீங்க எந்த அளவுக்கு யோசிக்காம ஒரு விஷயத்த உங்களோட உங்களோட பிளட் அண்ட் ஃப்ளஷ்ஷா அது எந்த அளவுக்கு அந்த விஷயம் வந்து உங்க ரத்தத்திலையும் சதையிலையும் கலந்து போன ஒரு விஷயமா மாறுதோ அந்த அளவுக்கு உங்களோட வெற்றி அதிகமானதா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தோடைய மைய கருத்து. ஸோ நம்ம எல்லாரும் சித்தார்த்தனோட கதை கேட்டிருக்கோம் இல்லையா? ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்து ரொம்ப நேரம் தியானம் பண்ணிட்டு இருந்து ஒரு ஞானத்தை அடைஞ்சாராம். அவர் அடைஞ்ச ஞானம் என்னன்னா, ஆசையே படக்கூடாது, ஆசைப்பட்டு அப்புறம் அது நிறைவேறாம போய் ஏமாற்றம் ஏற்பட்டு அதனால மனிதர்கள் துன்பத்துக்கு ஆளாகிறாங்க. ஸோ அதனால ஆசையே இல்லாமல் இருந்துடலாம், அதனால மனசு நிம்மதியா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஞானம். நாம இன்னைக்கு பார்க்க போறது லூசி அப்படிங்கிற பெண்மணி எகிப்திய நாட்டில் கைரா அப்படிங்கிற ஒரு நகரத்தில் ஒரு சின்ன மோட்டலில் ராத்திரியெல்லாம் தூங்காமல் அழுதுட்டு இருந்து காலையில் ஒரு ஞானத்தை அடைஞ்சாங்களாம். அந்த ஞானம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ சித்தார்த்தனுக்கும் லூசிக்கும் சில ஒற்றுமை வேற்றுமைகள் உண்டு. ஒற்றுமை என்னென்னா, ரெண்டு பேருமே ஒரு ஞானத்தை அடைஞ்சாங்க. அந்த ரெண்டு பேருமே வந்து அவங்க அடைஞ்ச ஞானத்தை உலகத்துக்கு சொன்னோடனே உலகம் வந்து சே, இவ்வளோ ஒரு சிம்பிளான சொல்யூஷனா நம்மளோட பிரச்சனைங்களுக்கெல்லாம் அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்தது. ஸோ அது ஒரு ஒற்றுமை. வேற்றுமை என்ன அப்படின்னா, லூசியோடைய காலம் இங்கே 21st century இந்த அளவுக்கு டெக்னாலஜிலாம் வளர்ந்த காலமாக இருக்கிறதுனால லூசி ஒரு ஞானத்தை அடைஞ்சதா சொன்ன உடனே இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், நரம்பியல் நிபுணர்கள், உளவியல் நிபுணர்கள் இவங்கெல்லாம் லூசியோட மூளையை ஸ்கேன் பண்ணி பார்த்து அதில் என்னெல்லாம் மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து வியந்து, ஆமாமா உண்மையிலேயே லூசி அடைஞ்சது ஒரு ஞானம்தான், அதை நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நமக்கும் இதே மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடும், நம்மளுக்கும் வாழ்க்கையில் பெரிய பலன்கள் அதனால் கிடைக்கும் அப்படின்னு அதை அக்னாலேஜ் பண்ணாங்க. ஸோ சித்தார்த்தனோட காலத்துலேயும் அவரோட மூளையை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துருந்தா இந்த மாதிரியான மாற்றங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் அப்போ நம்மகிட்ட டெக்னாலஜி இல்லாததுனால நம்மளால் ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியல. இப்போ நம்ம லூசியோட கதைக்குள்ளே போகலாம். லூசி அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த ஒரு மிடில் கிளாஸ் பெண்மணி. அவங்களுக்கு கொஞ்சம் ஒபேஸாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கம்பல்சிவ் ஈட்டிங் ஹேபிட்ஸ் இருந்துதான். எப்போ வேணுமோ எதை வேணுமோ எடுத்து சாப்பிட்றது, எப்போயாவது எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற பழக்கம். அது கூட அவங்களுக்கு ஒரு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தது, ட்ரிங்கிங் ஹேபிட்டும் இருந்தது. ஸோ ஹேபிட்னு சொல்கிறத வர ஒரு அடிக்ஷன் இருந்தது. இதோட கூட இன்னொரு அடிக்ஷன் இருந்தது, பொருட்களை வாங்கி குவிக்கிற பழக்கம். கம்பல்சிவ் ஷாப்பிங் ஹேபிட். இதில் எந்த ஹேபிட்டுமே ஒரு வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஒரு ஹேபிட் இல்லை அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுனால எப்படி இவங்களால இவ்வளோ செலவு பண்ண முடிஞ்சது? ஒரு மிடில் கிளாஸ் உமன் பார்த்தீங்கன்னா, இவங்க புதுசாக இவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இவங்க பொருளை வாங்கி குவிச்சிக்கிட்டே இருக்காங்க, கடன் ஏறிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த விஷயம் அவருக்கு தெரியாது. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஒரு கிரெடிட் கார்டிலேருந்து பணத்தை எடுத்து இன்னொரு கிரெடிட் கார்டு கடனை கட்டிட்டுருது. அந்த மாதிரி பண்ணி எக்கச்சக்கமாக கடனை சேர்த்து வச்சுருக்காங்க. ஒரு நாள் திடீர்னு கலெக்ஷன் ஏஜென்சிலேருந்து அவருக்கு கால் வருது. அப்போ தான் அவருக்கு தெரிய வருது, இவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய ரேபிட் ஹோலை தோண்டி வச்சுருக்காங்க, ஒரு புத ஒழியை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. அவர் வந்து அப்பேரண்ட்லி பயங்கரமாக கோச்சிக்கிறாரு. ஸோ இது அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விரிசலை ஏற்படுத்துது. கொஞ்ச நாள் கழித்து திடீர்னு ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, நான் வந்து டைவர்ஸ் ஃபைல் பண்ண போகிறேன், என்னால் இனிமேல் உன் கூட வாழ முடியாது, எனக்கு வேறு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, நான் அவளோட மூவின் பண்ண போகிறேன் அப்படின்னு. லூசியால் முதல்ல இதை நம்பவே முடியல. ஆனால் அது உண்மை. அப்புறம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போயிடுறாரு, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறாரு. ஸோ இந்த நேரத்தில் எல்லா பெண்களையும் போல் லூசி முதல்ல ஒரு டினையலில் இருக்காங்க. இல்லை அவர் திரும்பி வந்துடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க கொஞ்ச நாள். ஆனால் அவர் திரும்பி வரல. அப்புறம் இவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்புறம் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே போய் அந்த கோவத்தெல்லாம் காட்டுறாங்க. அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கே போய் சண்டை போடுறது, திட்டுறது, நைட்லாம் அவங்களுக்கு கால் பண்ணி பிளாங்க் கால் விடுறது, இந்த மாதிரியான வேலைங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எதுவுமே அவங்களோட வாழ்க்கைக்கும் ஒரு உருப்படியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல. ஸோ இது இவங்களுக்கு ஒரு பெரிய டிப்ரெஷனையும் கொடுக்குது. அப்பேரண்ட்லி இது எல்லாமே டிப்ரெஸிங் சுச்சுவேஷன் தானே. ஸோ ஒரு நாள் திடீர்னு லூசி என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க
ஈஜிப்டில் இருக்கக்கூடிய அந்த கைரா நகரத்தோடைய புகைப்படங்களை எல்லாம் பார்க்குறாங்க. இவங்களுக்கு எப்பொழுதுமே சின்ன வயசுலேருந்தே இந்த எகிப்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ இவங்கக்கிட்ட ஒரே ஒரு கிரெடிட் கார்டு மட்டும் இப்போ கைவசம் மேக்ஸ் அவுட் ஆகாமல் இருக்குது. சரி, இதை வச்சு நம்ம அங்கேயாவது போயிட்டு வந்துடுவோம்ல, வாழ்க்கையில் கடைசியாக ஏதாவது ஒரு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல விஷயத்த பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டை வச்சு ஃப்ளைட் புக் பண்ணி எகிப்துக்கு போயிடுறாங்க. அங்கே வந்து அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு சீப்பான மோட்டலில் போய் ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ அங்கேயும் அவங்க ரொம்ப மெஸ்ஸியாக தான் இருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க நைட்லாம். ஸோ அடுத்த நாள் காலையில் அவங்க இது சரி வராதுன்னு சொல்லிட்டு திரும்பி போகலாம் அப்படின்னு நினச்சி கேப் வர வச்சு கேபில் ஏறி உட்காந்த உடனே அவங்களுக்கு தோணுது, நான் ஒரு நாள் திரும்பி வருவேன், திரும்பி இந்த எகிப்துக்கு வருவேன், இந்த பாலைவனத்தின் ஊடாக நான் ட்ராவல் பண்ணுவேன், அதுதான் என்னோடய வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு லட்சியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அப்போதைக்கு வேறு எதுவுமே இல்லை. அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இல்லை, ஒரு லைஃப் இல்லை. இது நாள் வரைக்கும் அவங்க எந்த இடத்துலையும் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணதில்லை. ஸோ ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பெரிய கடன் இருக்குது, ஒபேசிட்டி ப்ராப்ளம் இருக்குது, ஆல்கஹால் ப்ராப்ளம்ஸ், ஸ்மோக்கிங் ப்ராப்ளம், இவ்வளோ பிரச்சனை இருக்குது லூசியோட லைஃப்பில். இப்போ அவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஹோப் என்னன்னா, நான் ஒரு நாள் திரும்பி வருவேன் அப்படின்னு அவங்க தனக்கான ஒரு லட்சியத்தை க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்களா, அது மட்டும்தான். ஸோ அந்த ஒரு லட்சியத்தை மட்டும் சுமந்துக்கிட்டு திரும்பி அமெரிக்கா போகிறாங்க. ஸோ இப்போ அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அந்த லட்சியத்தை அரவுண்ட் த லட்சியம் இட் ரிவால்வ்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு சின்ன ஜாப் எடுத்துக்கிறாங்க. அந்த ஜாபுக்கு கன்சிஸ்டண்ட்டாக போக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து கடனை கட்டுறாங்க. ஸோ அவங்க ஜாபுக்கு போக ஆரம்பித்தோடனே அப்பேரண்ட்லி அவங்களுக்கு அந்த டைம்லாம் நிறைய குறைஞ்சி போச்சு. இந்த இஷ்டத்துக்கு சாப்பிட டைமெல்லாம் கிடைக்காது இல்லையா ஆஃபீஸில். ஸோ அது குறைஞ்சிச்சு. அவங்களுக்கு ஸ்மோக் பண்ணுறதுக்கான டைம் குறைஞ்சிச்சு, ட்ரிங்க் பண்ணுறதுக்கான டைம் குறைஞ்சிச்சு. ஸோ எல்லாம் இவங்களோட வேலை, ஒரு நாள் வந்து அந்த வேலையை ரவுண்ட் த வேலை எல்லாம் பிளான் பண்ண வேண்டி இருக்கிறதுனால ஸோ அவங்களால மற்ற விஷயங்களுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் போய் சாப்பிட்ற ஹேபிட் குறைஞ்சிடுது, ஏன்னா டைம் கம்மியாக இருக்குது. ஸோ வீட்டிலே சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது வெயிட் குறையுது, பேங்க் அக்கௌண்ட் ஏறுது. ஸோ அதுதான் லூசியோட வாழ்க்கையில் நடந்த மாற்றம். ஒரு வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் கழிச்சு திருப்பியும் அவங்க எகிப்துக்கு போகிறாங்க. இந்த வாட்டி சொந்த காசில் போகிறாங்க. ஒரு கேரவன் எடுத்துகிட்டு போய் அந்த பாலைவனங்களின் ஊடாக ட்ராவல் பண்ணி பார்த்துட்டு வராங்க. ஸோ இந்த கதையை பல சைக்காலஜி கிளாஸஸில் பல சைக்காலஜி ப்ரொஃபஸர்ஸ் முன்னாடி லூசி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு சின்ன ஒரு கோல், அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஹேபிட்ஸை மாற்றிக்கும் பொழுது நம்மளோட மூளையும் அதுக்கு ஏற்ற மாதிரியான மாற்றங்களை தானாகவே தகவமைச்சிக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஹேபிட்டை மாற்ற முயலும் பொழுது உங்கள் மூளை உங்களுக்கு ஒத்துழைக்குது. அதுதான் லூசியோட மூளையை ஆராய்ச்சி பண்ணியதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட லைஃப்பை நீங்கள் மாற்ற முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் மூளையும் அதுக்கு ஒத்துழைக்கும். ஸோ நீங்களும் மேலே மேலே அந்த மாற்றத்தை நோக்கி நகர முடியும், வெல்ல முடியும். அப்படிங்கிறது தான் லூசியோட கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மகா ஞானம். ஆனால் எப்படி இந்த ஹேபிட்ஸை மாற்றுறது? எல்லோரும் தான் நினைக்கிறோம் நல்லபடியாக இருக்கணும், கடனெல்லாம் கட்டிடணும், எக்ஸசைஸ் பண்ணணும், நம்மளும் நல்லா இருக்கணும், ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் நல்லா பேணணும் அப்படின்னு. ஸோ இவ்வளோ இந்த லூசியோட கதை மாதிரி ஒரு சினிமேட்டிக்காக அப்படியே காலையில் இந்த சூரிய வம்சம் கதை மாதிரி இப்படி இருந்தது, ஒரே பாட்டில் எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸி இல்லையா? ஆனால் நம்மளோட ஆக்சுவல் ஹேபிட்ஸ் மாற்ற முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா சில காரணிகள் நம்மளோட மூளையில் உட்காந்துக்கிட்டு நம்மளோட ஹேபிட்டை நம்ம மாற்ற நினைக்கும் போது மாற்ற முடியாத மாதிரி நம்மளை தடுக்குது. அது என்ன காரணி, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ லூசியோட கதையிலேருந்து சைக்காலஜிஸ்ட் உலகத்துக்கு சொல்ல வந்த ஞானம் என்னன்னா, எந்த ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட ரத்தத்தோடையும் சதையோடையும் கலந்துருக்கோ அந்த விஷயந்தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. பல் தேய்க்கிறது, காலையில் எழுந்த உடனே நம்ம எல்லாரும் பல் தேய்க்கிறோம். ஆனால் ஒரு 30-40 மேபி அதுக்கு முன்னாடி ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பல் தேய்க்கிற பழக்கம் வந்து உலக மக்கள்கிட்ட இருந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பெப்சோடன்ட் கம்பெனி வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போட்டு அதை ஒரு ஹேபிட் ஆக்கி ஒரு புது பழக்கம் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருக்காங்க. ஸோ இப்போ உலகம் பூராவும் பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் பல் தேய்க்கிறாங்க. ஸோ இந்த பல் தேய்க்கிறது அப்படிங்கிறது நம்ம எதுக்காக பண்ணுறோம்? பல்லுக்கு நல்லதுங்கிறதுனால பண்ணுறோம். ஸோ அந்த காலத்துலலாம் என்ன சொல்கிறாங்கன்னா 30-40 வயசுலேயே
மக்களுக்கு பல்லெல்லாம் கொட்டி போயிடுமா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 60-65 வயசு இருக்கவங்களுக்கு கூட நேச்சுரலான பல் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறத நானே பார்த்துருக்கேன், என்னோட ஃபேமிலியிலே பார்த்துருக்கேன். ஸோ இந்த நாலேஜ் இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் காலையில் எழுந்தோடனே பல் தேய்க்கிறாங்களா அப்படின்னா இல்லை. நாலேஜ் மட்டும் என்றைக்குமே பத்தவே பத்தாது. அது உங்களோட ஹேபிட்டாக மாறணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்மளால வேற எந்த வேலையுமே பண்ண முடியறதில்ல இல்லையா? பல் தேய்க்காம போய் ஒருத்தர்கிட்ட பேசணும்னா நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு, காஃபி குடிக்கணும்னா கஷ்டமா இருக்கு. அந்த அளவுக்கு நம்மளோட ஒரு நாளாந்திர வாழ்க்கையில நம்ம மூளையில அந்த பல் தேய்ச்சாதான் நாள் ஆரம்பிக்குது அப்படிங்கிற அளவுக்கு அது போய் இன்கிரைன் ஆயிருக்கு. இது நாலேஜ்னால வந்தது இல்லை. பல்லு தேய்ச்சா பல்லு நல்லா இருக்கும்னு நினைச்சு நம்ம போய் பல் தேய்க்கிறது இல்லை. பல் தேய்க்கிறது நம்மளோட ஹேபிட் ஆகி போனதுனால டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே போய் பல் தேய்ச்சிடும். ஸோ காலை கடன்களை கழிக்கிறது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு அர்ஜு இருக்கோ அதே மாதிரி மக்களுக்கு பல் தேய்க்கணுங்கிற அர்ஜும் இருக்குது, மூளையிலேருந்து வருது. அதனால போய் பல் தேய்க்கிறாங்க. ஸோ அது எப்படிங்க சொல்கிறீங்க? நாலேஜ்னால ஹேபிட் மாறாதானா? மாறாது. இப்போ நம்ம எல்லாருக்கும் நாலேஜ் இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணால் உடம்புக்கு நல்லதுங்கிற நாலேஜ் இருக்குது, அதனால் டெய்லி போய் எக்ஸசைஸ் பண்ணிடுறோமா? டயட் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் இருக்குது, அதை பண்ணுறோமா? புக்கு படிக்கணும்னு நாலேஜ் இருக்குது, அதை பண்ணுறோமா? ஸோ ஏன்னா அதெல்லாம் நம்மளோட ஹேபிட் இல்லை. ஆனால் இந்த பல் தேய்க்கிறதுங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் ஹேபிட்டாக ஆயிட்டதுனால எல்லாருமே, உலக மக்கள் எல்லாரும் காலையில் எழுந்திரிச்சோடனே பல் தேய்ச்சிடுறாங்க. இதனால் என்ன நன்மை, பல்லுக்கு என்ன நன்மை, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதெல்லாம் டெய்லி பார்க்கறதில்ல. காலையில் எழுந்து அப்படியே பாதி தூக்க கலக்கத்துலேயே பல் தேய்ச்சிடுவாங்க. இன்னும் பாதி பேர் படுக்க போகிறதுக்கு முன்னாடி தூக்க கலக்கத்தில் இன்னொரு தடவை பல் தேய்ச்சிடுவாங்க. இட் பிகேம் அ ஹேபிட். ஸோ எந்த விஷயத்தை நாம் ஹேபிச்சுவலைஸ் பண்ணுறோமோ அந்த விஷயத்தில் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ ஒரு காலத்தில் 30-40 வயசில் கொட்டி போயிட்டு இருந்த பல்லு இன்னைக்கு நிறைய ஆயுட்காலம் வருது. ஏன்னா அதை நம்ம ஹேபிச்சுவலைஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, வண்டி ஓட்டும் பொழுது காலையில் நான் வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃபீஸ் போகும்போது ட்ரைவ் பண்ணிட்டு போகிறேன். நடுவில் நான் எத்தனை ரெட் சிக்னலை கிராஸ் பண்ணேன் அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது. போய் முடிச்சப்பறம் உங்களை கேட்டாலும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ ரெட் சிக்னல் வரும்பொழுது கால் ஆட்டோமேட்டிக்காக பிரேக்குக்கு போகுது. அந்த அளவுக்கு பழக்கமாயிடுச்சு, அது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. அது ஒரு ஹேபிட் ஆனதுனால தான் நம்ம டெய்லி ஆஃபீஸ்க்கு உயிரோடு போயிட்டு உயிரோடு திரும்பி வரோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதை டெய்லி நம்ம யோசிச்சு தான் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருந்ததுன்னா ஒரு நிமிஷம் ஒரு கவனக்குறைவு, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோடு பேசிகிட்டு இருக்கீங்க, இல்லை வேறு ஏதோ தனியாக பாட்டு கேட்காம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கூட ஏதோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க, இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போனோன்னே என்ன வேலை இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இதை உங்களால் யோசிக்க முடியாது இல்லையா? இந்த ரெட் லைட்டை பற்றி யோசிக்க முடியாது. ஸோ நீங்கள் வண்டியை நிறுத்த மாட்டீங்க. ஸோ நீங்கள் இந்த ரெட் லைட்டுக்கு வண்டியை நிறுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் கான்ஷியஸாக யோசிக்கவே தேவையில்லாத அளவுக்கு அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஏறி உட்காந்து ஹேபிட் ஆகிருக்கு. அதனால தான் நம்ம எல்லாரும் பாதுகாப்பாக ஆஃபீஸ்க்கு போயிட்டு திரும்பி வர முடியுது. ஸோ அது நாலேஜ்னால இல்லை, அது நம்ம யோசித்து செய்கிறதுனாலையும் இல்லை, அது நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட்னாலையும் இல்லை. எந்த ஒரு விஷயம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போய் ஒரு ஹேபிட் ஆகிடுச்சோ அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும், அது உங்கள் பல்ல பாதுகாக்கும், அது உங்களை பத்திரமா ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு விடும். இதுதான் ஹேபிட்டுடைய சக்தி. ஸோ அப்படிப்பட்ட நல்ல ஹேபிட்ஸை எப்படி வளர்த்துக்கிறது, எப்படி நம்மளோட கெட்ட ஹேபிட்ஸை தள்ளி வைக்கிறது, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கெல்லாம் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்க, எனக்கு எதுக்குங்க இந்த புக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு வேறு யாருக்காவது ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே. ஸோ நிறைய நல்ல ஹேபிட்ஸை வளர்க்கணும்னு நம்ம எல்லா நாளும் நினைக்கிறோம். வருஷம் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த நியூ இயர் டைம்லலாம் ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டு அப்புறம் அடுத்த ஒரு 10 நாள்லேயே அதுலேருந்து ஜிம்முக்கு பணத்தை கட்டிட்டு வேஸ்ட் பண்ணுறவங்க பல பேர் இல்லையா? புக்கு படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறோம் படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி, ஆனால் திருப்பியும் அந்த ஃபோனை வச்சு தான் ப்ரௌஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்படி நம்ம ஹேபிட்டை மாற்றிக்கிறது? ஸோ உங்கள் ஹேபிட்டை மாற்றணுன்னா உங்களோட மூளையை நீங்கள் கொஞ்சம் ஏமாற்றணும், கொஞ்சம் அதை டபாய்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்படி ஏமாத்துறது? ஏன்னா உங்கள் மூளைக்கு ஒரு விஷயம் ஹேபிட்டாக ஆகிறதுக்கு 3 விஷயங்கள் தேவைப்படுது. ஒன்று கியூ, இன்னொன்று ரொட்டீன், 3வது ரிவார்டு. ஸோ எந்த விஷயம் உங்களுக்கு ஹேபிட் ஆகணும்னாலும் முதல்ல ஒரு சிக்னல் இருக்கணும், ஒரு சமிக்ஞை, ஒரு கியூ, அண்ட் தென் ஒரு ரொட்டீன். அப்புறம் அந்த ரொட்டீனில் இருந்து உங்களுக்கு ஒரு ரிவார்டு, ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயம் உங்களோட ஹேபிட்டாக மாறும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட இந்த பல் தேய்க்கிற எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்களேன்.
ஸோ முதல்ல இந்த பெப்சோடன்ட் கம்பெனிக்காரங்க வந்து பேஸ்ட்டை கண்டுபிடிச்சப்போ அந்த காலத்தில் வந்து மக்களுக்கு பல் தேய்க்கிற பழக்கமே இல்லை. ஸோ ஒரு கெமிக்கல் லேபில் இவங்க பேஸ்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதை பற்றி ஒரு டிவிலெலாம் நிறையா அந்த காலத்து ரேடியோலலாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து பல் தேய்க்கிற பேஸ்ட்டை விற்பனை செய்ய ஆரம்பித்தோடனே அதுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை மக்கள்கிட்ட இருந்து. ஏன்னா அவங்களுக்கு பல்ல பாதுகாக்கணும் அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் பல்ல பாதுகாக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சா கூட அதனால மக்கள் எதையும் மாற்றிக்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலேஜ் cannot சேஞ்ச் த ஹேபிட். குடிக்கிறது கெட்ட பழக்கம்னு எல்லாருக்கும் தெரியும், உடம்பு கெடுக்கும்னு தெரியும். அந்த தெரிஞ்சதுனால மட்டும் அவங்க அந்த பழக்கத்தை விட்டுறாங்களா என்ன? ஸோ அந்த மாதிரி இவங்களால பல் தேய்க்கிற பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்க முடியல. ஸோ அந்த நேரத்தில் ஒரே ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மின்ட் ஃப்ளேவர், அந்த புதினா ஃப்ளேவரை வந்து அந்த பேஸ்ட்டில் ஆட் பண்ணுறாரு. ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே மக்கள் வந்து ஃப்ரீயாக ஒரு பேஸ்ட்டு கிடச்சிருக்கு, அதை வச்சு பல் தேய்க்கிறாங்க. ஸோ பல் தேய்ச்ச உடனே ஒரு டிங்லிங் சென்சேஷன், அந்த ஒரு நம்ம பேஸ்ட்டில் ஒரு சென்சேஷன் வரும் இல்லையா, அந்த காரம் ரொம்ப காரமும் இல்லாமல் ஒரு டேஸ்ட் வரும், ஒரு வேக்கப் டேஸ்ட்னு சொல்லுவேன் நான். இட் வேக்ஸ் மீ அப் அது தேய்ச்ச உடனே. ஸோ அந்த ஒரு டிங்லிங் சென்சேஷன், அந்த சென்சேஷன் தான் அவங்களோட ரிவார்டு. அது மக்களுக்கெல்லாம் பிடிச்சி போயிடுச்சு. ஸோ மக்கள் ஆக்சுவலி பல் தேய்க்க ஆரம்பித்தது பல்ல பாதுகாக்கணுங்கிறதுக்காக இல்லை, அந்த மின்ட்டு ஃப்ளேவர் கொடுத்த அந்த வாசனை, அந்த டேஸ்ட்டு, அந்த ஒரு சென்சேஷன், அதெல்லாம் சேர்ந்து அவங்களோட மூளைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. காலங்காத்தால எழுந்திரிச்ச உடனே போய் ப்ரஷ்ல எடுத்து பல் தேய்ச்சோம்னா மூளை அப்படியே எழுந்திரிச்சிக்குது. நல்லா அந்த வாசனை, அந்த 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 டேஸ்ட்டு, அந்த டிங்லிங் சென்சேஷன் அதெல்லாம் மூளைக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்த நாள் நீங்கள் காலையில் எழுந்திரிக்கும் பொழுது உங்கள் மூளை தானாகவே உங்களை கேட்குது. இட் இஸ் கம்பெல்லிங் யூ, உங்களை கம்பல் பண்ணுது போய் எழுந்திரிச்சு போய் பல் தேய் அப்படின்னு. ஏன்னா அந்த மூளைக்கு ஒரு சந்தோஷம் வருது. நீங்கள் எவ்ரி டைம் அந்த பேஸ்ட்டை எடுத்து காலையில் போட்டு பல் தேய்க்கும் பொழுதும் உங்கள் மூளைக்கு சந்தோஷம் வருது. ஸோ இப்போ கியூ என்ன? தூக்கத்துலேருந்து எழுந்திரிக்கிறது. ரொட்டீன் என்ன? பல் தேய்க்கிறது. ரிவார்டு என்ன? அந்த பேஸ்டில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் மூளைக்கு கொடுக்குற சந்தோஷம். கியூ, ரொட்டீன், ரிவார்டு. இந்த மூணுத்தோடையும் நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் அசோசியேட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பழக்கமாயிடும், ஹேபிட் ஆகிடும். இது வந்து நல்ல பழக்கத்துக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு அவசியம் இல்லை. கெட்ட பழக்கத்துக்கும் இதே ரொட்டீன் தான், இதே கியூ தான். உங்கள் மூளை வந்து குடிக்க அடிமையாகணும் அப்படின்னாலும் இதே தான். கியூ என்ன? காலையில் சாயந்தரம் ஆஃபீஸ் முடிஞ்சோடனே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்குறது. போய் பார்த்த உடனே அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ரொட்டீன். ஸோ ஃப்ரெண்ட்ஸை போய் கியூ வந்து சாயந்தரம் ஆஃபீஸ் முடிஞ்சிச்சு, ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கணும். ஏன்? அப்படியே ஆஃபீஸ் முடிஞ்சு டயர்டாக இருக்குது, அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் சொல்லிக்கிறாங்க. ரொட்டீன் என்ன? குடிக்கிறது. ரிவார்டு என்ன? நம்மளோட வாழ்க்கையுடைய ஆன்சைட்டி, மற்ற பிரச்சனைகள், அது எல்லாத்தையும் மறந்து மூளை ஒரு டெம்பரரி சந்தோஷத்துக்கு போயிடுது. ஸோ நீங்கள் அவங்க குடிக்காமல் இருக்கும்போது அவங்க மூளையில் வந்து பலவித பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கோம் இல்லையா? கடனை எப்படி அடைக்கிறது, இதை எப்படி பண்ணுறது, அதை எப்படி பண்ணுறது, அந்த ஆன்சைட்டிலாம் இருக்கும். அந்த ஆன்சைட்டியை வந்து காம் டவுன் பண்ணிடுது. ஸோ இதுவே தான் எல்லா ஹேபிட்டுக்கும். ஒருத்தர் வந்து இந்த சீட் ஆடுறதுக்கு அடிமையாகிறாரு, இல்லை ஏதோ ஒரு கேம்பிளிங்க்கு அடிமையாகிறாரு, அதே தான். ஸோ கியூ என்ன? உங்களுக்கு ஒரு ஆன்சைட்டி வரும் பொழுது, இல்லை ஒரு குறிப்பிட்ட அந்த நாளில் குறிப்பிட்ட நேரம் வரும் பொழுது அந்த டைமில் போய் சூதாடுறாங்க. சூதாடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் கேம் வந்தோடனே ஒரு சின்ன வின் வருது. அது அவங்களோட ரொட்டீன். அந்த அந்த சூதாடுறது ரொட்டீன். அந்த கடைசியாக ஒரு சின்னதாக ஜெயிக்கிறாங்கள, அது வந்து ஒரு ரிவார்டு, மூளைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ உங்களோட ஹாப்பி ஹார்மோன், செரட்டோனின்லாம் எல்லாம் ஜாஸ்தியாகுது, டோப்பமைன் அதெல்லாம் ஜாஸ்தியாகிறதுனால மூளை அதுக்கு அடிக்ட் ஆகிடுது. மூளை எந்தெந்த விஷயங்களை நீங்கள் பண்ணும் பொழுது உங்கள் மூளையில் சந்தோஷத்துக்கு உரிய ஹார்மோன்கள், கெமிக்கல்ஸ் சுரக்குதோ அந்த விஷயங்களுக்கு உங்கள் மூளை அடிக்ட் ஆகிடுது. அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஹேபிட்டாக மாறிவிடுகிறது. ஸோ பல் தேய்க்கும் போது அந்த பேஸ்டில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் உங்களோட செரட்டோனினை, டோப்பமைனை ஜாஸ்தி பண்ணுது. மூளை அதுக்கு அடிக்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஹேபிட்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க. ஆனால் இது ஒரு நல்ல ஹேபிட். ஸோ அந்த கேம்பிளிங் பண்ணும்போது அந்த சின்ன சின்ன வின் வருது இல்லையா, அதனால ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோன்களுக்கு மூளை அடிக்ட் ஆகிடுது. அதனால அவங்களால அதை திரும்பி வெளில வர திருப்பி மூளை கம்பல் பண்ணுது அவங்கள, அங்கே போ, அதே பண்ணு அப்படின்னு. அதனால அவங்க அதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. அது ஒரு பேட் ஹேபிட். இப்போ மூளையோட பேட்டர்ன் என்னமோ சேம் தான்.
மூளை நீட்ஸ் 3 திங்ஸ்: கியூ, ரொட்டீன், ரிவார்ட். ஸோ இந்த கியூக்கும் ரிவார்டுக்கும் நடுவில் இருக்கிற ரொட்டீனை நீங்கள் மாற்றுறதன் மூலமாக தான் உங்களோட எந்த ஒரு ஹேபிட்டையுமே நீங்கள் மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்துடைய மைய கருத்து. ஸோ நீங்கள் எந்த ஒரு புதிய ஹேபிட்டை டெவலப் பண்ண நினச்சாலும் இந்த 3 விஷயத்தையும் மனசில் வச்சுக்கோங்க. நான் எக்ஸசைஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னோட கியூ என்ன? காலையில் எழுந்த உடனே எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். நான் காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். காலையில் எழுந்திருப்பேன், பல் தேய்ப்பேன், அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். என்னோட ரிவார்டு என்ன? ரிவார்டு இஸ் காஃபி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படி பிளான் செட் ஆகிடும். இல்லை எனக்கு அது இல்லைங்க, நான் ஒரு சோஷியல் பர்சன் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்குறது தான் உங்களுடைய ரிவார்டாக வச்சுக்கலாம். ஸோ நான் என்றைக்குமே இந்த சாயந்தரத்தில் போயிட்டு என்னோட கியூ வந்து இந்த டைமில் போவேன். சரி 6 o'clock நான் என்னோடய ஆஃபீஸ் முடிஞ்சோடனே நான் ஜிம்முக்கு போக போகிறேன், அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். என்னோடய ரிவார்டு என்னென்னா வர வழியில் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வர போகிறேன். இல்லை என்னோடய ரிவார்டு என்ன அப்படின்னா நான் வர வழியில் ஒரு ஆம்லெட் சாப்பிட்டு வர போகிறேன். எனி ரிவார்டு, பட் யூ ஹாவ் டு கிவ் அ ரிவார்ட் டு யுவர் பிரெயின். ஸோ புக்கு படிக்கிறதுக்கும் அதே மாதிரி தான். ஸோ அது ஒரு ஹேபிட்டாக ஆகிற வரைக்கும் ஒரு க்யூருக்கு, ஒரு ரொட்டீன், அப்புறம் ஒரு ரிவார்டு. ஸோ கியூ என்ன? நான் பெட்டில் படுத்த உடனே ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறது ஒரு கியூ. புக் எடுத்து படிக்கிறது ஒரு ரிவார்டு, ரொட்டீன். ஸோ ரிவார்டு என்ன அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. என்னோடய ரிவார்டு என்னென்னா அந்த புக்கு படித்து முடிச்சுட்டு நான் படிக்கும்போது அந்த புக் பற்றி அப்படியே யோசிச்சுட்டு இருப்பேன். அந்த புக்கோட கேரக்டர்ஸாக நான் ஓடி போய் வாழ்ந்து பார்ப்பேன். ஸோ இட்ஸ் லைக் ஐ எம் எஸ்கேப்பிங் ஃப்ரம் த ரியல் வேர்ல்ட் அண்ட் டெம்பரரிலி கோயிங் டு த அதர் பிளேசஸ். அந்த கேரக்டர் வாழ்ந்த பிளேசஸ் எல்லாம் போய் எப்படி இருக்குன்னு அப்படியே என் மனசால் பார்த்துட்டு வருவேன், அப்படியே தூங்கிடுவேன். ஸோ அதுதான் என்னோட ரிவார்டு. ஸோ பேசிக்லி ஒரு ஃபிக்ஷன் புக் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு நல்லா தூக்கம் வரும். நான் ஃபிக்ஷன் புக் படிச்சுட்டு இருந்தேன், நல்லா எழுந்திரிச்சிடுவேன். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு ஸ்லீப் ஐ ரீட் அ ஃபிக்ஷன் புக். ஸோ மை ரிவார்ட் இஸ் ஸ்லீப் அண்ட் மை ரொட்டீன் இஸ் ரீடிங் அ புக். மை கியூ இஸ் ஆஃப்டர் டின்னர் நான் படிக்கிறேன். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய அப்ரோச்சை வச்சுக்கணும். நீங்கள் எதை கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் அப்ரோச்சை வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்கள் மூளை உங்களுக்கு ஒத்துழைச்சி உங்களுக்கு பிடிச்ச ஹேபிட்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த புத்தகத்துடைய மையக்கருத்து. உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த புக்கை படித்து பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய மற்ற எக்ஸாம்பிள்ஸ் பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் யூ so many more examples from the same book so that you can learn more. Thank you for watching the video. See you in the next video. Bye.